ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜிடி ஆர்பி மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் எம்சிக்யூஸை சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நிறைய எம்சிக்யூஸ் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் நிறையா கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஜிடிஆர்பி மேத்ஸ் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிருக்கு. இன்னும் 1 மந்த் டைம் இருக்குது. அதனால் அதுக்கான கிராஷ் கோர்ஸ் இருக்குது. அது ஷார்ட்கட்டில் எம்சிக்யூஸை சொல்லி ஃபுல்லாக 40 டெஸ்ட்டும் வச்சுருக்கேன். ரிவிஷன் டெஸ்ட் வரைக்கும் முடிச்சாச்சு. ரெக்கார்டட் வீடியோஸ் தான். நீங்கள் இப்போ வேணாலும் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கலாம். 10 யூனிட்டுக்கும் எம்சிக்யூஸை ஷார்ட்கட்டில் சொல்லியிருப்பேன். அதை இந்த கடைசி பீரியடில் நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். கிளாஸில் ஜாயின் பண்ண முடியுங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தனா ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் நிறைய ஷார்ட்கட்டு, சின்ன சின்ன எம்சிக்யூஸு, சின்ன டெஃபினிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசி நேரத்தில் இந்த எம்சிக்யூ கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது போக பிஜிடிஆர்பிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச்சு, பிஒய்க்யூஸ் அது ஒரு பேட்ச்சு ஜனவரி 15 ஆரம்பிக்கிறேன். அதில் ஜாயின் பண்ண இல்லைங்கனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஜியாமெட்ரிக் மீன் ஆஃப் 8 அப்சர்வேஷன்ஸ்னு கொடுத்துருக்கு. ஜியாமெட்ரிக் மீன் ஆஃப் 8 அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னா, ஜியாமெட்ரிக் மீனுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா nth ரூட் ஆஃப் x1 x2 எக்ஸட்ரா xn. இப்போ இங்கே எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. அப்போது 8th ரூட் ஆஃப் இந்த வேல்யூஸ் இதை அவ்வளோத்தையுமே பவர் 2ல் எழுதுவோம். 2, அடுத்தது 2 ஸ்கொயர், அடுத்தது 2, அடுத்தது 2 கியூப், நெக்ஸ்ட்டு 2 கியூப், அடுத்து 2, நெக்ஸ்ட்டு 2, அடுத்தது 2 பவர் 4. இப்போ 2க்கு எத்தனை பவர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 2 பவர் 16 இருக்கா, 4 5 6 9 12 13 15 16 இருக்குது. அப்போது இது என்னென்னா 2 பவர் 16 the whole power 1/8 equal to 2 power 2. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் 2 ஸ்கொயர் 4 தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஜியோமெட்ரிக் மீன். அடுத்தது பாருங்கள், இஃப் த வேல்யூ ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 10, அதாவது ஒவ்வொரு வேல்யூவையும் 10ஆல் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா அரித்மெட்டிக் மீன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. இது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஒவ்வொரு வேல்யூவையும் எதால் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அரித்மெட்டிக் மீனும் அதே அளவு இன்க்ரீஸ் ஆகும். இதே டிக்ரீஸ் ஆனாலும், ப்ளஸ் பண்ணாலும், மைனஸ் பண்ணாலும், ப்ராடக்ட் பண்ணாலும், டிவிஷன் பண்ணாலும் எல்லாமே அதே வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்க்ரீஸ்டு பை 10, டிக்ரீஸ் பண்ணோம்னா டிக்ரீஸ்டு பை 10, மல்டிப்ளை பண்ணோம்னா மல்டிப்ளை பை 10, டிவைட் பண்ணோம்னா டிவைட் பை 10. இது அரித்மெட்டிக் மீனுடைய ப்ராப்பர்ட்டி. இது ஆன்சர் இன்க்ரீஸ்டு பை 10. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய எம்சிக்யூஸ் கொடுத்துருக்கேன். உள்ளே போய் சேனல் உள்ளே போய் பாருங்கள், எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. 100 workers ஆஃப் எ ஃபேக்ட்ரி earn 50,000 rupees டெய்லி. அப்போ எக்ஸ் பார் என்ன அப்படின்னா 50,000 பை ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். 100 workers 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அப்போ எக்ஸ் பார் நம்மளுக்கு சம்மேஷன் ஈக்குவல் டு 500. இதில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்கு. சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சரியா? சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் இல்லை வேரியன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கு. சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிக்மா ஈக்குவல் டு நம்மளுக்கு 10 வந்துடும். அப்போ 500, சாரி சிக்மா 10 இல்லையா, அப்போ 10 பை 500 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எவ்வளவு? 2% அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 2%. இந்த மாதிரி நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன்னா ஜாயின்